அவர்களுக்கு முன்னால் அந்த மனிதர் வந்து நின்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னை நீ செய்த குற்றத்தை நான் மன்னித்து விட்டேன், உனக்கு நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். இனி நீ என்னை தொட்டு பயந்து தலைமறைவாக வாழ வேண்டாம், நீ சுதந்திரமாக வாழலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மகளை குத்தி கொலை செய்த கொலையாளிக்கு மன்னிப்பு வழங்கியவர்கள் நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளம் யாருக்கு வரும்? பயான் செய்யக்கூடிய எனக்கே வருமா? ஒரு இடம் சிந்திக்க வேண்டும். பயானை கேட்கக்கூடிய நமக்கு வருமா? இந்த உலகத்தில் பெருமானாரை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்களாக இப்படிப்பட்ட மன்னிக்கக்கூடிய மனம் அவர்களை தவிர வேறு எவருக்கும் வராது. இது மட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அருமை சாட்சர் ஹம்ஸத்துல் கர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை உஹது போரிலே வஹஷி மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். பத்ர் போர்க்களத்தில் உத்பாவையும் உத்பாவுடைய 2 பிள்ளைகளையும் ஹம்ஸத்துல் கர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். இதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்கள். அன்றைக்கு அபூ சுஃபியானுடைய மனைவியாக இருந்த ஹிந்தா காலமும் நேரமும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உஹது போர் வருகின்றது. உஹது போருக்கு முன்னால் வஹஷி அடிமையாக இருக்கின்றார். வஹஷி என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை ஈட்டியை வீசுவதில் அன்றைய காலகட்டத்தில் அவரை விட வேறு எந்த மனிதரும் சிறந்த மனிதர் கிடையாது. எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் சரி, குறி தவறாமல் அப்படியே அவருடைய இதயத்தின் பகுதியில் ஈட்டியை வீசி குத்தி கொலை செய்ய என்று சொன்னால் அப்படியே ஈட்டியை வீசி குத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு நூறு கூட பிசகாமல் அம்பு பார்த்து வீசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் வஹஷி. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவர்கள் வஹஷியை அழைக்கின்றார்கள். அழைத்து சொன்னார்கள், உனக்கு நான் சுதந்திரம் வாங்கி தருகின்றேன், அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு சுதந்திரம் வாங்கி தருகின்றேன். உனக்கு எவ்வளவு பொற்குவியல்கள் வேண்டும் நான் தருகின்றேன், எவ்வளவு காசு பணம் வேண்டும் நான் தருகின்றேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நீ கொலை செய்ய வேண்டும். யார் அந்த மனிதர்? ஹம்ஸத்துல் கர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்ய வேண்டும். அது ஒப்புக்கொள்கின்றார். உஹது போர் வருகின்றது. அந்த உஹது போரில் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து வஹஷி ஹம்ஸத்துல் கர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்காக சந்தர்ப்பத்தை அந்த போர்க்களத்தில்